நாட்டின் வளர்ச்சி பாதிக்கப்படும் என உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு கருத்து தெரிவித்திருக்கிறது. இலவசங்களால் நாட்டின் வளர்ச்சி பாதிக்கப்படும் என உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு கருத்து தெரிவித்துள்ளது. முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு இலவசங்களால் நாட்டின் வளர்ச்சி பாதிக்கப்படுவதாக கருத்து தெரிவித்துள்ளது. இலவசங்களால் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி பாதிக்கப்படுகிறது என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு கருத்து தெரிவித்திருக்கிறது. முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். இலவசங்களால் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி பாதிக்கப்படுகிறது என உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு கருத்து தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் 100 யூனிட் மின்சாரம் இலவசமாக வழங்குவது தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறது. இலவசங்களால் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி பாதிக்கப்படுகிறது என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு கருத்து தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் 100 யூனிட் மின்சாரம் இலவசமாக வழங்குவது தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுசித்ரா. சுசித்ரா, இது குறித்த விவரங்களை பதிவு பண்ணலாம். இலவச மின்சாரம் வழங்கப்பட்டது தொடர்பான விவகாரத்தில் தற்பொழுது உச்சநீதிமன்றமானது கடும் கருத்துக்களை தற்பொழுது முன்வைத்துள்ளது. குறிப்பாக பல்வேறு மாநிலங்களில் இலவசங்கள் வழங்கப்படுவதற்கு கடுமையான ஒரு அதிருப்தியை இந்தியாவுடைய தலைமை நீதிபதி சூரியகாந்த் தெரிவித்துள்ளார். இந்த அளவில் இலவச விநியோகம் திறந்தால் நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி பாதிக்கப்படும் என்ற ஒரு கருத்தை உச்சநீதிமன்றமானது தற்பொழுது முன்வைத்துள்ளது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக தமிழ்நாட்டில் இலவச மின்சாரம் வழங்கப்பட்டது மற்றும் அதற்கான வழங்கப்பட்ட மானியம் தொடர்பான வழக்குடைய விசாரணை இன்று எடுத்துக் கொள்ளப்பட்ட பொழுது மானியம் வழங்க வேண்டும் என்று முன்கூட்டியே அறிவிக்க வேண்டும். அப்போதான் மின்சார வாரியம் கட்டணத்தை நிர்ணயம் செய்ய முடியும். அதனை கடைசி நேரத்தில் அறிவிப்பது ஏன் என்ற ஒரு கேள்வியை தமிழ்நாடு தரப்பிற்கு இன்று நீதிபதிகள் விசாரணையின் போது எழுப்பியிருந்தார்கள். மேலும் மக்களை வலுப்படுத்துவது அரசின் கடமையான நலத்திட்டம் என்ற பெயரில் காலை முதல் மாலை வரை இலவசங்களை வழங்குவது இது நாட்டை கட்டியெழுப்பும் வழியா என்ற ஒரு கேள்வியும் நீதிபதிகள் எழுப்பியிருக்கிறார்கள். பல மாநிலங்கள் வருவாய் பற்றாக்குறையில் இருக்கும் நிலையில் இத்தகைய கொள்கைகளால் வளர்ச்சிக்கு ஒரு காசும் இல்லை, ஊழியர்களுடைய சம்பளம் மானியம் செலவுகள் மட்டும்தான் மிச்சம் என்ற ஒரு கருத்தையும் நீதிபதிகள் தெரிவித்துள்ளது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இன்றைய விசாரணையின் பொழுது இலவச மின்சாரம் வழங்க திட்டமென முன்கூட்டியே கூறியிருந்தால் கட்டண நிலையத்தை அந்த நேரத்தில் சேர்த்திருக்க முடியும். கடைசி நேரத்தில் அறிவிப்பது மூலம் கட்டண நிலையத்தில் குழப்பங்கள் மற்றும் ஏமாற்றத்தை உருவாக்குகிறது என்ற ஒரு கருத்தையும் நீதிமன்றத்தில் இன்று மின் விநியோக நிறுவனத்தின் தரப்பில் முன்வைத்தது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் வழங்கப்பட்டிருந்த அந்த ஒரு அரசியல் அறிவிப்புகள் என்பது குழப்பத்தை ஏற்படுத்துவதாக மின் விநியோக நிறுவனங்கள் இன்று வாதங்களை முன்வைத்த நிலையில் பல்வேறு கடுமையான ஒரு கருத்துக்களை உச்சநீதிமன்றமானது தெரிவித்திருக்கிறது. தமிழ்நாடு மட்டுமல்லாமல் பல்வேறு மாநிலங்களில் இதுபோன்ற இலவச திட்டங்கள் என்பது அறிவிக்கப்பட்டு பொருளாதாரத்தை சீர்குலைக்கும் நிலையில் தற்பொழுது மாநிலங்கள் செயல்பட்டு வருகின்றன என்ற ஒரு கருத்தையும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். ஒரு திட்டம் வழங்க வேண்டும் என்று அதில் பட்ஜெட்டில் குறிப்பிட வேண்டும் எனவும் கல்வி திட்டமிட்ட செலவுகள் என்றும் வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வானது தெரிவித்துள்ளது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்த இலவச மின்சாரம் மற்றும் மானிய விலையில் மின்சாரம் வழங்குவதற்கான அறிவிப்புகளை தமிழ்நாடு அரசு அறிவித்தது எதனால் என்பது தொடர்பான ஒரு விரிவான விளக்கத்தை அளிக்க வேண்டும் என்று ஒரு கருத்தை வலியுறுத்தி தமிழ்நாடு அரசுக்கு தற்பொழுது நோட்டீஸ் அனுப்பி உச்சநீதிமன்றமானது தற்பொழுது ஒரு உத்தரவை பிறப்பித்துள்ளது. இந்த விவகாரத்தில் மின் விநியோக நிதி கொள்கை தொடர்பாக மத்திய அரசுடைய பதிலையும் உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் ஒரு விரிவாக தாக்கல் செய்வதற்கான ஒரு உத்தரவை பிறப்பித்துள்ளார்கள். விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சுசித்ரா.